Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ப்ளவுஸோட பேக் நெக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் நெக் ப்ளவுஸு. ஸோ இந்த போட் நெக் ப்ளவுஸோட இந்த சென்டர் போர்ஷனில் வந்து அந்த பேக் நெக்கோட சென்டர் போர்ஷனில் நம்ம இந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணி இதை சுற்றி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து சேம் டைம் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் இந்த டிசைனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் மிரர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிரர் பார்த்திங்கன்னா வந்து வால் மிரர்னு சொல்லுவாங்க. நிறைய கிராஃப்ட் ஷாப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மிரர் யூஸ் பண்ணி இதை சுற்றி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மிரர் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோமோ அங்கே வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மிரரோட பேக் சைடில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ளவுஸோட சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ அதை வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டிக் பண்ண மிரர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் கோல்ட் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த மிரருக்கு எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பெரிய சைஸ் மிரருன்றதுனால ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மிரரை சுற்றி செக்யூர் பண்ணதுக்காக லாங்காக வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. நான் டபுள் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம மிரர் சுற்றி நம்ம டபுள் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எடுக்கும் போதே டபுள் த்ரெட் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லாங்காக வந்து த்ரெட் எடுத்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த மிரரை சுற்றி நம்ம செக்யூர் பண்ணுறதுக்காக லாங்காக செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஒன்று கொடுக்கணும். ஸோ பக்கமாக வச்சு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அப்புறம் இந்த த்ரெட்டை வந்து இந்த சைடு கொண்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் திருப்பி த்ரெட்டை கொண்டு வந்து இதோட பேக் சைடில் ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கமாக வச்சு ஒரு குட்டி ஸ்டிச்சு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த மிரரை சுற்றி நம்ம வந்து ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுறனோ அதே மாதிரி ஸோ ரவுண்ட் ஷேப் மிரர் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அது வந்து பெரிய சைஸ் மிரராக இருந்தாலும் இல்லை ஸ்மால் சைஸ் மிரராக இருந்தாலும் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ இதே மாதிரி லாங்காக வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். எப்பவுமே வந்து அந்த குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட மறந்துடக்கூடாது. ஸோ இதே மாதிரி இந்த மிரரை சுற்றி நம்ம ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஸோ இந்த மிரரை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். அதோட அவுட்லைனில் ஸோ இந்த மிரர் சுற்றி நம்ம கொடுக்கணும். நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மிரரோட அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிரரை சுற்றி கொஞ்சம் கேப் விட்டு அதாவது ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம வந்து இந்த மிரரை சுற்றி டாட் வச்சுருக்கோம். ஸோ இந்த டாட்டடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஸ்மால் சைட் டியூப் பீடு. ஸோ இது வந்து கிளாஸ் பீடு தான். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இந்த கிளாஸ் பீட் மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஸோ இந்த பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பீடு ரவுண்ட் பீட் கோல்டு பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 2 பீடும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து இந்த டாட்டடில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நார்மல் ஷுவிங் த்ரெட்டும் அப்புறம் துளிப் நீடில் நம்ம 24 எடுத்திருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டாட் கொடுத்துருக்கோம்ல அங்கே வந்து இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டியூப் பீடு அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் கோல்டு பீட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இப்படி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட்டம் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த டாட்க்கும் வந்து இதே மாதிரி பீட் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் பீடு ஒரு ஸ்மால் சைஸ் பீடு
ஸோ இங்கேயே வச்சு நம்ம ஒரு எண்ணாட்டும் வந்து கொடுத்துடணும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அதே டாட்டில் வந்து நம்ம வந்து இதே மாதிரி பீட் கொடுக்கணும். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் சுற்றி நம்ம வந்து பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது இந்த மிரரை சுற்றி நம்ம ஒரு லைன் வந்து இந்த பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிரரோட இதே மாதிரி இதே ரவுண்ட் ஷேப்பில் வந்து இன்னொரு 2 லேயர் வந்து நம்ம இதே பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு பீடுக்கு நடுவில் வந்து பீட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த லேயரில் இருக்கிற இந்த நடுவில் வந்து அந்த கேப்பில் வந்து நான் வந்து அடுத்த பீட் வந்து கொடுக்குறேன், அடுத்த லேயரோட பீடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து கொடுக்கணும். ஸோ அடுத்த 2 பீடுக்கு நடுவில் உள்ள கேப்பில், ஸோ ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் கேப்பு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு 2 லேயர் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயர் முடித்தோன்னே இன்னொரு லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளான ஒர்க் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிரர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது இந்த ஒர்க்கு. ஸோ இது வந்து ஒரு போட் நெக் ப்ளவுஸுன்றதுனால ஸோ அந்த பேக் போர்ஷனில் நம்ம இந்த டிசைன் கொடுக்கும்போது ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அதே டைமில் வந்து இது வந்து நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக்கில் கூட இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 பீட்ஸ் வந்து நம்ம 3 லேயர்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதே வந்து நீங்கள் சிங்கிள் லேயர் மட்டும் கொடுத்துட்டு இந்த மிரர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸோட ஸ்லீவில் கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப கிராண்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.